கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், உன் நம்பிக்கை வீண் போக என்று ஆண்டவர் ஒரு வாக்கை உங்களுக்கு தருகிறார். சொல்லுங்க, நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஏதோ ஒரு நம்பிக்கையின் மேலதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், முன்னோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். அந்த நம்பிக்கை என்ன ஆகாதான்? வீண் போகாது. வீண் போகாது. ஸ்தோத்திரம். வீண் போகாது, அது கெட்டு போகாது, அது நஷ்டப்பட்டு போகாது என்று ஆண்டவர் இந்த காலையில ஒரு வார்த்தை. உங்க நம்பிக்கை வீணாய் போகாது. நம்பிக்கை வைப்பது நம்முடைய வேலை, நம்முடைய நம்பிக்கையை பாதுகாப்பது தேவனுடைய வேலை. ஆமென். நம்பிக்கை வைக்கிறது நம்முடைய வேலைங்க, நம்புறது நம்முடைய வேலை. ஆனால் அந்த நம்பிக்கையை பாதுகாப்பது தேவனுடைய வேலை தான். அதற்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, உங்க நம்பிக்கை கெட்டு போகோ வீண் போகோ நான் விட மாட்டேன் என்று பேசுகிறார். ஸ்தோத்திரம். நம்ம நம்பிக்கை வீணா போகாது. நீங்க வைத்திருக்கிற நம்பிக்கை வீண் போகாது. வேதத்தின் மீது நம்பிக்கை, தேவ வார்த்தையின் மீது நம்பிக்கை, இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை, இவைகளெல்லாம் ஒருபோதும் வீண் போக விட மாட்டார். ஸ்தோத்திரம். எப்படி ஒரு பொருள் வீணாய் போவதோ கெட்டு போவதோ நாம் விரும்புவதில்லை. வீட்டில் ஒரு பொருள் கெட்டு போது விரும்புவீங்களா? இல்லை, உடனே எடுத்தாங்க வச்சிடறோம் நம்ம. அதான் இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்கு கெடுக்கிட்ட ஃப்ரிட்ஜ் தான். நம்ம நினைச்சுக்கிறோம் கெட்டு போவதை பாதுகாக்குதுன்னு சொல்லி. எப்படி அதை கெட்டு போகாமல் நாம் அதை பாதுகாக்கிறோமோ அதே போலதான் உன் நம்பிக்கையும் கூட கெட்டு போக ஆண்டவர் விரும்புவதே இல்லை. அந்த நம்பிக்கை என்ன செய்கிறார்? அவர் காப்பாற்றுகிறார். என் பிள்ளை சோர்ந்து போக கூடாது, என் பிள்ளை சோர்ந்து போக கூடாது, என் மகன் நம்பிக்கை வச்சிருக்கிற என் மகள் என் மகன் அவங்க நம்பிக்கை எழுந்து போக கூடாது, அந்த நம்பிக்கை கெட்டு போயிடக்கூடாது என்பதற்கு ஆண்டவர் மிகவும் பிரயாசப்படுறார். அதை என்ன செய்யறாரு? அந்த நம்பிக்கை என்ன செய்யறாரு? அவரு காப்பாற்றுறாரு. கெட்டு போகாத வரைக்கும் காப்பாற்றுறாரு. உன் நம்பிக்கை வீண் போவதில்லை, வீணாய் போக விட மாட்டார். இத்தனை வருஷம் நாம இந்த நம்பிக்கையில் இருக்கிறோம், இத்தனை வருஷமா நாம இந்த ஃபெய்த்ல இருக்கிறோம், இத்தனை வருஷமா இந்த விசுவாசத்தில் நாம ஓடுகிறோம். ஒருவேளை நம்ம நம்பிக்கை கெட்டு போயிருந்தா இத்தனை வருஷம் நம்ம ஓடி இருக்க முடியுமா? இல்ல, நம்முடைய நம்பிக்கை கெட்டு போகவில்லை, இன்னும் அதில் உயிர் இருப்பதனால் தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். கையை தட்டு, கரங்களை தட்டு. உன் நம்பிக்கையில இன்னும் உயிர் இருக்கிறது, உன் நம்பிக்கையில ஜீவன் இருக்கிறது, உன் விசுவாசத்துல உயிர் இருக்கிறது. அதனாலதான் இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறார். ஒருவேளை உன் நம்பிக்கை கெட்டு போய் நாரி போச்சு, அது கெட்டு போச்சு, அதுல உயிர் இல்லை என்றால் இதுவரைக்கும் இந்த பாதையில உன்னால ஓடிக்க முடியாது. ஆமென். நம்பிக்கை உன்னுடையது. அந்த நம்பிக்கையை பத்திரமாய் காப்பாற்றுவது தேவனுடைய. அவர் காப்பாற்றுவார். இதற்கு ஸ்தோத்திரம். நம்முடைய விசுவாசத்தை நம் தேவன் காப்பாற்றுவார். ஸ்தோத்திரம். பைபிள் படிக்கும்போது நிறைய விஷயங்கள் பார்க்கிறோம். 3 காரியங்கள் விசுவாசம் பாதுகாக்கப்படுகிறது. முதலாவது, நம்முடைய விசுவாசத்தை அவர் ஸ்திரப்படுத்துகிறார். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 8 வீட்டில் படிச்சு பாருங்க.
கடைசி வரைக்கும் அதை அவர் ஸ்திரப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். இரண்டாவது காரியம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிக்கும்போது, விசுவாசத்தை துவங்கினவரும் முடிக்கிறவருமா. அப்படின்னு என்ன? முடிவு வரைக்கும் அந்த விசுவாசத்தை காப்பாற்றுறார், நம்ம நம்பிக்கையை காப்பாற்றுகிறார். படிங்க, சீக்கிரம் படிங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு நாளிலே நீங்கள் குற்றச்சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படிக்கு முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். முடிவு வரையும் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். உங்க நம்பிக்கையை முடிவு வரையும் காப்பாற்றுவார், அதை ஸ்திரப்படுத்துவார். நீ வச்சிருக்கிற நம்பிக்கை வீண் போகவே போகாது. இரண்டாவது காரியம் படிங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல படிக்கிறோம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற விசுவாசம் என்ன பண்ணுவார்? அவரு முடிப்பார். அப்படின்னு என்ன? கடைசி வரைக்கும் அந்த விசுவாசத்தை அவர் காப்பாற்றி முடிப்பார். விசுவாசத்தை நம்மளால காப்பாற்ற முடியாது, அதை காப்பாற்ற தேவனால் தான் முடியும். நம்ம விசுவாசம் வைக்கிறோம் தெரியும், ஏசப்பா நம்ம தான் தெரியும், ஏசப்பா நான் நம்புறேன், அவர் கைவிட மாட்டாரு, அவரை தான் நம்பி இருக்கிறேன் என்று பைபிள் வசனத்தை வச்சு நம்ம பேசுறோம். ஆனா அதை காப்பாற்றுகிறவர் இயேசு தான். அவ்வளவுதான் அதை காப்பாற்றுறாரு, அந்த நம்பிக்கையை காப்பாற்றுகிறது. ஸ்தோத்திரம். ஆமென். மூன்றாவது காரியம், இன்னொரு விஷயம் கூட படிக்கலாம். யூதா 24ஆம் வசனத்தை படிக்கும்போது, யூதா 24ஆம் வசனம் படிக்கும்போது, அழுவாதபடி உங்களை காக்கவும், அழுவாதபடி உங்களை காக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அழுவாதபடி உங்களை என்றால் உங்க விசுவாசம் என்ன பண்றாரா? அவர் காக்கவும். இயேசுவை தான் நம்பி இருக்கிறேன், கை தூக்கி பார்ப்போம். கண்களை மூடுங்க. நான் அவரை தான் நம்பி இருக்கிறேன், அவர் தான் நம்பி இருக்கிறேன். என்கிட்ட ஒண்ணே இல்லை, பணமோ என்கிட்ட பலமோ என்கிட்ட ஜனக்கூட்டமோ என்கிட்ட ஆஸ்தியோ ஒண்ணும் இல்லை. என்கிட்ட இருக்குது ஒன்றே ஒன்றுதான், என் இயேசுவை நம்புகிற நம்பிக்கை தான் என்னிடத்தில் இருக்கிறது. அதை தான் நம்பி இருக்கிறேன், அதை தான் நம்பிக்கிறேன், அது ஒண்ணுதான் என்கிட்ட இருக்கிறது என்று நம்புகிறாயா? அந்த நம்பிக்கை ஆண்டவர் நாட்களில கெட்டு போக விட மாட்டேன் என்று சொல்லுகிறார். உங்கள் நம்பிக்கை வீண் போவதில்லை என்று ஆண்டவர் பேசுகிறார். உங்க நம்பிக்கையை கடைசி வரைக்கும் காப்பாற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டுங்க எல்லாரும். உங்களுடைய நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன், உன் விசுவாசத்தை நான் காப்பேன், உன் விசுவாசத்தை நான் பாதுகாப்பேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். காப்பாற்றுவோம். ஸ்தோத்திரம். இந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் நான் காப்பாற்றுவேன். இந்த நம்பிக்கையிலே நீ வழுகி போகாதபடிக்கு நான் உன்னை பாதுகாப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். நம்பிக்கை வீண் போவதில்லை. எங்க படிக்கிறோம்? நீதிமொழிகள் 23:18 வசனம். அதான் இன்னைக்கு நம்ம கீவேர்ட், மெயின் வேர்டு தான். ஒருவாட்டி படிச்சுட்டாங்க. நீதிமொழிகள் 23:18 வசனம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இதான் இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு. நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது, வீணாய் போவதில்லை. ஒரு கிண்ண சாப்பாடு மீந்துச்சுன்னா ஐயோ வீணா போதே வேதனை படுறோம். ஒரு கிண்ணம் குழம்பு மீந்துச்சுன்னா ஐயோ வீணா போதே என்று நாம் வேதனைப்படுறோம். ஒரு பொருளையும் வீணாக்க நமக்கு மனசு இல்லை. எப்படியாவது அதை பிரயோஜனப்படுத்தணும், எப்படியாவது அதை காப்பாற்றணும், எப்படியாவது அதை கெட்டு போக விடக்கூடாது என்று நீயும் நாம் எப்படி ஆசைப்படுகிறோமோ அதே போலதான் உன் நம்பிக்கை என் நம்பிக்கையும் கூட வீணாய் போகக்கூடாது என்றுதான் இயேசு முழுமையாய் பிரயாசப்படுகிறார். அதை நம்பினவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆமென். நம்பிக்கை வீணே போவார் என்ற ஒரு தைரியத்தோடு நீங்க இங்கிருந்து நீங்க வீட்டுக்கு போக வேண்டிய. என் பிள்ளைகளை குறித்து நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன், அந்த நம்பிக்கை வீணாய் போவதில்லை. என் குடும்பத்தை குறித்து நான் ஒரு நம்பிக்கையா இருக்கிறேன், அந்த நம்பிக்கை வீணாய் போவதில்லை. வீணாய் போக இயேசு விட மாட்டார் என்ற ஒரு தைரியத்தோடு இங்கிருந்து போங்க. எதிர்காலத்தை குறித்து நான் ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறேன், அந்த நம்பிக்கையை இயேசப்பா வீணாக்க மாட்டாது, அது வீணாய் போகாது, அது கெட்டு போகாது என்ற ஒரு தைரியத்தோடு இங்கிருந்து போங்க. நம்பிக்கை வீண் போவதில்லை. இதை இன்னொரு வார்த்தை சொல்லும் பொழுது, நம்பிக்கை ஒருபோதும் நாரி போக விட மாட்டார்.
நம்முடைய வாழ்க்கையோ 4 பேர் பார்த்து கெட்டதா சொல்ல ஆண்டு விட மாட்டார். கெட்டு போகாது. கெட்டு போன அந்த பொருள் என்னங்க ஆகும்? யாரும் விட மாட்டார் ஆண்டு. லாசர் செத்து எத்தனை நாள் ஆச்சு? லாசர் செத்து எத்தனை நாள் ஆச்சு? லாசர் செத்து நாள் ஆச்சு. எத்தனை நாள் சொன்னாங்க? சொல்லுங்க. 4 நாள் ஆயிடுச்சு. என்ன ஆகும்? ஆனா இயேசு நார வச்சாரா? இல்ல. இயேசு வந்து நிக்கிறாருன்னா அந்த பொருள் கிட்ட போகுது. இயேசு உன்னோடு இருக்கிறார் என்றால் நீயும் கெட்டு போவதில்லை. இயேசு உன்னோடு இருக்கிறார் என்றால் உன் குடும்பம் கெட்டு போவதில்லை. இயேசு உன் பிள்ளைகளோடு இருப்பார் என்றால் உன் பிள்ளைகள் கெட்டு போவதில்லை. இயேசு உன்னோடு இருப்பார் என்றால் உன் எதிர்காலம் கெட்டு போவதில்லை. எல்லாரும் எதிர்பார்க்கலாம், நாத்த வரப்போதுப்பா, நாத்த வரப்போதுப்பா, நாத்த வரப்போதுப்பா, இவங்களை குறிச்சு இவங்களை குறி என் பிள்ளைகளை குறிச்சு உன் குடும்பத்தை குறிச்சு ஒரு நாத்த வரப்போது பாரு. எதிர்பார்க்கிறேன் நானு. அநேக பார்க்கிறார்கள். ஒரு நாற்றம் உன் வாழ்க்கையில் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனா இயேசு வாக்கு கொடுக்கிறார், நான் கெட்டு போக விடவே மாட்டேன். எதிர்பார்த்து 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 அவங்கதான் மாறி போறாங்க. ஆமென். நம்பிக்கை வீண் போவதில்லை. இப்போ அடுத்த ஒரு பகுதி நம்ம பாருங்க. நம்முடைய நம்பிக்கை கெட்டு போக 4 காரணங்கள். எல்லாரும் நீதிமொழிகள் 23 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த அதிகாரம் தான் பேசுவோம். எப்படி நம்ம நம்பிக்கை கெட்டு போகுது? எப்படி நம்முடைய நம்பிக்கை வீணாய் போகிறது? 4 விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். முதல் காரியம், நம்முடைய நம்பிக்கை கெடுக்கும் வல்லமைகள், நம்முடைய விசுவாசத்தை கெடுக்கும் வல்லமைகள். முதலாவது காரியம் போராமை. சொல்லுங்க. மேல வசனம் படிங்க. 17ஆம் வசனம். உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. அதுக்கப்புறம் தான் அந்த வசனம் பேச வராது. உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. பொறாமை கொள்ள விடாதே. உன் நம்பிக்கை வீண் போகுது. அடுத்த வசனம் தொடர்ந்து. அப்ப நம்பிக்கையை விசுவாசத்தை கெடுக்கும் ஸ்பாயில் பண்ற முதல் காரியம் என்ன சொல்லுங்க பாப்போம்? பொறாமை. மொத்தமா சொல்லுங்க. பொறாமை நம்பிக்கையை கெடுக்கிறது. பொறாமை நம்முடைய நம்பிக்கையை கெடுக்கிறது. பொறாமை நம்ம விசுவாசத்தை கெடுக்கிறது. மற்றவங்க மேல பொறாமை. அவங்க வளரக்கூடாது, அவங்க இப்படி ஆயிட்டாங்க, மற்றவங்க நல்லது நடக்கக்கூடாது என்று நம்ம எதை சொல்றோமோ அதெல்லாம் நம்ம நடக்குது. மற்றவங்க வீடு கட்டக்கூடாது என்று சொன்னால் நீ வீடு கட்ட முடியாது. மற்றவங்க வண்டி வாங்கக்கூடாது என்று சொல்லுவாய் என்றால் நீ உனக்கு வண்டி கிடையாது. மற்றவங்க பிள்ளைகள் நல்லா படிக்க கூடாது என்று நினைப்பாய் என்றால் உன் பிள்ளைகள் படிக்க மாட்டாங்க. மற்றவங்க முன்னேற கூடாது என்று உனக்குள்ளே ஒரு ஆவி இருக்குமே என்றால் நீ முன்னேற முடியாது. ஆமென். பொறாமை நம்முடைய நம்பிக்கையை கெடுக்கிற வல்லமை. பொறாமை நம்முடைய விசுவாசத்தை கெடுக்கிற வல்லமை. ஸ்தோத்திரம். ஒரே வார்த்தை சொல்லணும். யார் மேல் நமக்கு பொறாமையாய் வருகிறதோ அவங்க நல்லா இருக்கணும் ஆண்டவரே என்று நம்முடைய மனசுக்குள்ளே நம்ம சொல்லணும். அப்படிதான் பழகணும். உதாரணமா எனக்கு டான்ஸ் மேல நல்லா இருக்கக்கூடாது, ஐயோ மேல வர்றாங்க ஒரு எண்ணம் இருக்கும் என்றால் அது என்ன, அது எப்படி கொள்வது என்றால் மனசுல சொல்லணும். கான்சி அவங்க நல்லா, கான்சி அவங்க நல்லது நடக்கும், கான்சிக்கு அவர் ஸ்தோத்திரம் இப்படி சொல்லி பாருங்க. அந்த ஆவி உங்களுக்கு ஓடி போகும். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஆமென் சொல்லுங்க. அந்த ஆவிகளை துரத்துவீர்கள். பொறாமை உன் வாழ்க்கையை கெடுக்கிறது. பொறாமை விசுவாசத்தை கெடுக்கிறது. பொறாமை உன் முன்னேற்றத்தை கெடுக்கிறது. பொறாமை உன்னுடைய பிளஸிங்கை கெடுக்கிறது. பொறாமை உன் குடும்பத்தை கெடுக்கிறது. இரண்டாவது காரியம் என்னவென்றால் பாருங்க, இரண்டாவது விஷயம் நம்முடைய
நம்முடைய நம்பிக்கையை எடுக்கிற இரண்டாவது விஷயம் என்னவென்றால், அதே அதிகாரத்துல 10ஆம் வசனம் படிக்கும் பொழுது பூர்வ எல்லைக்குறியை மாற்றாது. பூர்வ எல்லைக்குறியை மாற்றாது. உன் நம்பிக்கையை கெடுக்கும் காரியம். நம்முடைய நம்பிக்கை புரியுது, நம்பிக்கை கெட்டு போகுது. நம்பிக்கைன்னு சொல்றோம், விசுவாசம் சொல்றோம். ஏன் கெட்டு போகிறது? கெடுக்கும் காரியங்கள் பூர்வ எல்லைக்குரிய என்ன செய்யக்கூடாதா? மாற்றாதே. பூர்வ எல்லைக்குரியை மாற்றாதே. அதே வார்த்தை பாருங்க, 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்க. 22, 28. 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் படிங்க. அந்த பூர்வ எல்லைக்குரிய பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே. பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குரியை மாற்றாதே. பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குரியை மாற்றாதே. சுருக்கமா உங்களுக்கு புரியுற சொல்றேன் பாருங்க. கிறிஸ்தவம் பைபிள் எல்லாத்துக்கும் ஒரு பவுண்டரி இருக்கு. அந்த காலத்துல நம்ம பார்த்துருக்கிறோம், ஒரு ஒழுங்கு இருக்குது. அந்த ஒழுங்கை நீ மாத்தலனா உன் விசுவாசம் இருக்கு. நீங்க எல்லாம் அப்படியே போயிட்டு இருக்குது. ஆறாவது ஸ்டைல் மாறிடுச்சு, பிரசங்க ஸ்டைல் மாறிடுச்சு. இந்த ஒன்னே மட்டும் மாற்றலாம், மூச்சை பைபிள் மாற்றலாம். அது ஒன்றா மாறாம இருக்குது. அது கடவுள் வச்சுக்கிறாங்களா மாற்ற முடியும். பாட்டு ஸ்டைல் மாறிடுச்சு. நீ தமிழ் பாட்டு பாடுறதுனால இங்கிலீஷ் பாட்டு பாடுறான்னு தெரியல. பாடுறதுனா தமிழ் பாட்டு தான், ஆனா ஸ்டைல் பாடுறதுல எல்லாம் மாறுது. பலிபீடம் மாறுது. எல்லாம் இது அர்த்தம் தெரியுமா? பூர்வ எல்லைக்குறியை மாற்றுகிறார்கள் அவர்கள். இப்படிதான் இருக்கணும், இதுதான் நம்முடைய ஒழுங்கு, இதுதான் நம்முடைய கிறிஸ்துவத்தோட கட்டுப்பாடு, இதுதான் நம்முடைய எல்லைக்குறி என்று நாம் அறிந்து கடைசி வரைக்கும் அதுக்குள்ள நம்ம இருக்கணும். அதை மாற்றும் போது நம்முடைய விசுவாசம் என்ன ஆகுது? நம்முடைய விசுவாசம் என்ன ஆகுது? நம்முடைய நம்பிக்கை என்ன ஆகுது? கெட்டு போகிறது. பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே. பிதாக்கள் நாட்டினர். பிதாக்கள் யாருங்க? அப்பா என்று சொல்றோம். பிதாக்கள் யார் என்றால் நமக்கு முன்னாடி வாழ்ந்து போன பசுத்துவான், பழைய பாஸ்டர்கள், பழைய பாஸ்டர்மா, பழைய பசுத்துவான்கள், பழைய ஊழியக்காரர்கள். அவங்களாம் ஒரு ஒழுங்கு நம்மளுக்கு கற்றுக் கொடுத்து போயிருக்காங்க. அப்படிதானங்க? உங்களுக்கு தெரிஞ்சு எவ்வளவு பாஸ்டர் இருக்கிற பழைய பாஸ்டர்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க. அவங்க ஒரு ஒழுங்கு நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்து போயிருக்காங்க. நம்மளுக்கு என்ன சமுதாயத்திற்கு, நமக்கு என்றால் சபைக்கு, நமக்கு என்றால் கிறிஸ்தவர்களுக்கு, கிறிஸ்தவர்கள் இப்படிதான் இருக்கணும் நம்ம என்ற ஒரு ஒழுங்கை நம்மளுக்கு அவங்க சொல்லிக் கொடுத்து போயிருக்காங்க. அதான் பிதாக்கள். இன்னைக்கு அதை நீ மாத்திரனா நீ எப்படி விசுவாசம் நிற்க முடியும்? நிற்க முடியாது. ஒரு நாள் தட்டி தூக்கிடுவாங்க பிசாசு. பிதாக்கள் நம்முடைய தாய் தகப்பன்மார்கள், ஆவிக்குரிய தாய் தகப்பன்மார்கள். உங்களை கேட்டா எவ்வளவு பேர் சொல்லுவீங்க? சிஸ்டர்ஸ் பேர் சொல்லணும்னா எவ்வளவு பாஸ்டர்ஸ் பேர் சொல்லுவீங்க? பிரதர்ஸ் எடுக்கிறா எவ்வளவு பாஸ்டர் எனக்கு தெரியும். பழைய பாஸ்டர்லாம் இருக்கிறாங்க. எவ்வளவு பாஸ்டர் உங்களுக்கு தெரியும். ஊழியக்காரர்கள், பிதாக்கள். அவங்களால உங்களுக்கு ஒரு ஒழுங்கை சொல்லிக் கொடுத்து போயிருப்பாங்க. இப்படிதான் நம்ம ஆராதனை பண்ணணும், இப்படிதான் நம்ம பாடல் பாடணும், இப்படிதான் குடும்ப ஜெபம் பண்ணணும், இப்படிதான் நம்ம சர்ச்சைக்கு போகணும், இப்படிதான் நம்ம நடக்கணும், இப்படிதான் நம்ம பேசணும், இப்படிதான் பழகணும். இவங்கெல்லாம் நமக்கு ஒரு பவுண்டரி சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு அதுக்குள்ள இருக்கிறவர்கள் விசுவாசத்துல வல்லவர்களாய் மாறுகிறார்கள். அதை தாண்டுகிறவர்கள் விசுவாசத்திலே நிற்க முடியாது. அவங்க விசுவாசம் கெட்டுரும், நம்பிக்கை கெட்டுடும். மேல பார்த்தா பெருசா செய்யவே தெரியும், அவன் உள்ள ஒண்ணுமே இருக்காது. ஆமென். அதனால் நீங்கள் கற்றுக்கொண்டதை தயவுசெய்து மாத்தாதீங்க. பாஸ்டர்ஸ் மூலமா, ஊழியக்காரர் மூலமா, பைபிள் மூலமா, எவ்வளவு பேர் மூலமா நீங்க பார்த்த சில பழைய பரிசுத்தவான்கள் மூலமா நீங்க கற்றுக்கொண்ட சில விஷயங்கள் இருக்கும். தயவு செய்து மாத்தாதீங்க. அதெல்லாம் சாவு வரைக்கும் அதை கை கொள்ளுங்க. அதான் உங்களுடைய எல்லை, அதான் உங்களுடைய எல்லைக்குறி. எல்லாம் போயிடுச்சு. என்ன மாடர்ன் சர்ச் பேர் வந்து எல்லாம் மாடர்ன். என்ன சொல்லணும்னா மனுஷன வாழ்க்கை உலக சூழ்நிலை சில மாறுறாங்க. போன் வச்சிருக்கிறோம், டைமிங், இதெல்லாம் ஓகே. அதெல்லாம் அதை பத்தி நான் பேச வரல. ஆனால் நம்முடைய விசுவாச வாழ்க்கை, நம்ம கையில் கொடுக்கிற பைபிள், நாம் கற்றுக்கொண்ட சட்ட திட்டங்கள்,
இதெல்லாம் ஒருபோதும் நாம் மாற்றக்கூடாது. அவைகள் மாறுது என்றால் விசுவாசம் கெட்டுடும், நம்முடைய நம்பிக்கை கெட்டுடும், முன்னேறி போக முடியாது. மூன்றாவது காரியம் என்னவென்றால், மூன்றாவது விசுவாசம் கெட்டு போக மூன்றாவது காரியம் என்னவென்றால் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல ஐஸ்வர்யவானாக விரும்பாது, பிரயாசப்படாது என்று சொல்லப்படுது. படிங்க. ஐஸ்வர்யனாக வேண்டும் என்று பிரயாசப்படாது. மூணாவது காரியம், நம்ம நம்பிக்கையை கெடுக்கிற காரியங்கள், நம்முடைய விசுவாசத்தை கெடுக்கிற காரியங்கள். மூன்றாவது காரியம் என்ன ஆகிறதுக்கு நாம் பிரயாசப்படக்கூடாது. ஐஸ்வர்யன் ஆகிறதுக்கு பணக்காரனாகணும், பணம் சம்பாதிக்கணும், இதை பைத்து பிடிக்க கூடாது. பிரயாசப்படாத உன் நம்பிக்கை போயிடும், விசுவாசம் கெட்டுரும். எல்லாம் தேவன் தருவார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். நீ அதை ஐஸ்வர்யம் ஆகும்படி நீ பிரயாசப்படாத. பணம் சம்பாதிக்கணும் பேய் ஆயிடுது. அவனை ஏமாத்தலாம், அப்படி போலாமா, அங்க போலாமா, இங்க போலாமா, பணம். உன் விசுவாசத்தை சாகடிச்சு, உன் நம்பிக்கையை சாகடிச்சு. நம்பிக்கை இல்லாத கிறிஸ்தவன், விசுவாசம் இல்லாத கிறிஸ்தவமா இருப்பேன். ஐஸ்வர்யம், பணம் சம்பாதிக்கணும், பணம் போலவாங்க. முதல் காரியம் படிச்சோம், போராமை என்று படிச்சோம். ஆனா யார் மேல போராம படக்கூடாதா? அந்த வசனம் சொல்றது என்ன? 17ஆம் வசனம், உன் மனதை பாவிகள் மேல் போராமை கொள்ள விடாது. நீ பொறாமை யார் மேல? அவனை போய் வாழணும், இவனை மாதிரி வாழணும். பாவி அவன் பாவத்தை சம்பாதிக்கிறான், பாவத்தில் வாழலாம். அவனை பார்த்து போறாம, அவனை போல இருக்கணும், அவனை போல சம்பாதிக்கணும். ஒருபோதும் நமக்கு என்னங்க வேண்டாம். தேவன் தருவார். நீ அந்த நம்பிக்கையில உறுதியாரு, அந்த நம்பிக்கையை உன் ஐஸ்வர்யம் மாற்றும். நீ விசுவாசத்துல உறுதியாரு, ஆண்டவர் உன் தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்வார்கள். ஆமென். நான்காவது காரியம், நம்முடைய நம்பிக்கையை கெடுக்கிற நான்காவது காரியம். அதே அதிகாரம் 20-21 2 வசனங்கள் படிக்கும்போது, 23ஆம் அதிகாரம் 20-21 படிக்கும்போது நம்முடைய சேர்க்கை எப்படி இருக்குதோ அப்படிதான் விசுவாசம் இருக்கு. படிக்க மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தீனிக்காரரையும் சேராதே, குடியனும் போஜன பிரியனும் தரித்திரர் ஆவார்கள். தூக்கம் கந்தைகளையும் உடுத்துவிக்கும். இந்த ரெண்டு வசனம் என்ன போதிக்குது? உன் சேர்க்கை குடிகாரங்களோட சேர்றது, சாப்பாட்டு சேர்றது, அதுக்கப்புறம் என்ன தூங்குஞ்சுக்காரங்க சோம்பேறி கூட சேர்றது. உன் சேர்க்கை எப்படியோ அப்படிதான் விசுவாசம். பூவோட சேர்ந்த நாளும் நீ பூவோட சேர்ந்தா நீயும் மணப்பாய். நீ நாட்டோட சேர்ந்தா நான் எதுவும் போய். ஃப்ரெண்ட்ஷிப் கிறிஸ்துவ வாழ்க்கை மிக மிக இம்பார்ட்டன்ட். எனக்கு இந்த லோக்கல் பாஸ்டர்ஸ் யாரும் சேரது கிடையாது. எதுக்குன்னா தனியாக இருக்கு நல்லதுன்னு அப்படி போய் பிளான் பண்ணேன். தனியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல தான் உங்களுக்கு நான் சொல்றேன், இது செட் ஆகலையா நீ தனியாக இருக்க பிரச்சனை கிடையாது. சேர்த்து கெட்டு போய் நாடி போறதை காட்டிலும் நீ தனியாக இருக்கு. நமக்கு என்ன முக்கியம்? நம்மளுடைய விசுவாசம் முக்கியம். நம்மளோட பக்தி நமக்கு முக்கியம். நான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமா, மனுஷன் முக்கியமா? எது முக்கியம்? என்னுடைய விசுவாசம் முக்கியம். உன் விசுவாசம் காப்பாற்றுறதுக்கு நீ தனியா இருப்பதுனால நல்லது அப்படியே இருக்கு. எவன் சார் இன்றைக்கு சேர்க்கை தான் விசுவாசத்தை பழக்க வழக்கங்கள். நீ சேர்ற ஆள் எப்படி கட்டால் கண்டுபிடிக்கிற ஃபர்ஸ்ட்
நீ சேர்கிறவன் பக்திமானா இருந்தா நீ பக்திமானா இருப்பாய். நீ சேர்ற ஆள் ஜெபிக்கிற ஆளா இருந்தா நீ ஜெபிக்கிற ஆளா இருப்பாய். நீ சேர்ற ஆளு விசுவாசியா ஒரு விசுவாசமானவனா இருப்பார் என்றால் நீ விசுவாசமானவனா இருப்பாய். உலகத்துல ஒரு பழமொழி, உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு, நீ யார் நான் சொல்றேன் அப்படின்னு உலகத்துல ஒரு பழமொழி. உன் ஃப்ரெண்டு யாருன்னு எனக்கு சொல்லு, நீ யாருன்னு நான் சொல்றேன். ஏன் நம்பிக்கை வீண் போகுது? ஏன் நம்ம நம்பிக்கை கெட்டு போகுது? ஸ்தோத்திரம். அதனால உலகத்துல போறீங்க, வேலைக்கு போறீங்க, பல தொழிலுக்காக அவர் வெளியே போறோம், அதுக்காக யாருக்கும் பழக முடியாதுன்னு சொல்ல வரல, பழகுங்க. ஆனா உன் நம்பிக்கை கெட்டு போற அளவுக்கு பழகாத. உன் விசுவாசத்தை கெடுக்கும்படிக்கு நீ அவர்களோடு நீ சேராத. குடிகாரோட ஃப்ரெண்டு, நான்கு காரியங்கள் நம்பிக்கையை கெடுக்கிற நான்கு காரியம். முதலாவது போராடலாம். இரண்டாவது சொல்லுங்க, எல்லைக்குறியை மாற்றக்கூடாது. எல்லைக்குறியை மாற்றக்கூடாது. அவங்கள பார்த்து இவங்களை பார்த்து இவங்க கிறிஸ்டின் ஸ்டைலா இருக்கிறாங்களே, இந்த சர்ச் ஸ்டைலா இருக்குது, அவங்க அந்த பாஸ்டர் ஸ்டைலா இருக்கிறாரு, இவங்க ஸ்டைலா இருக்கிறாங்களே, இவங்க மாற்றிட்டாங்க, அவங்கள பார்த்து நீங்க காப்பி அடிச்ச எல்லைக்குறியை நீ மாத்தின, அந்த பவுண்டரி நீ மாத்தின, அவ்வளவுதான் நீ சாப்டர் க்ளோஸ் அர்த்தம். எல்லைக்குள் இருக்கும்போது தான் பாதுகாப்பு. எல்லை தாண்டி போனா என்ன பாம்பு என்ன செய்வான்? முழுங்கிடும். மூன்றாவது காரியம், ஐஸ்வர்யனாகும்படிக்கு பிரயாசப்படாத, விசுவாசத்துக்கு ஆபத்து. நான்காவது காரியம், சேர்க்கை. யாருக்கும் நம்ம சேர்றேன், யார் கூட பழகுறேன், நான் யார் கூட இருக்கிறேன், யார் கூட போறேன் வரேன், யார் கூட பேசுறேன் என்பது மிக மிக முக்கியம். நான்கு காரியங்கள் நம்முடைய நம்பிக்கையை கெடுக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த நம்பிக்கை நமக்கு என்ன செய்யும்? சொல்லுங்க. இந்த நம்பிக்கை நமக்கு என்ன செய்யும்? நம்பிக்கை வீண் போகாது என்று படிக்கிறோம். இந்த நம்பிக்கை நமக்கு என்ன செய்கிறது என்றால், இந்த நம்பிக்கை என்ன செய்கிறது என்றால், உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவை கொண்டு வருகிறது. நம்பிக்கை செய்யும் முக்கியமான காரியம் என்னவென்றால், நாம் எதில் தவித்துக் கொண்டிருக்கிறோமோ, எதில் நம்ம குழம்பிக் கொண்டிருக்கிறோமோ, எதில் நம்ம சிக்கிக் கொண்டிருக்கிறோமோ, எதில் நாம பிரச்சனைகளை போராடி கொண்டிருக்கிறோமோ, அவை எல்லாவற்றுக்கும் முடிவை உண்டாக்கும் இந்த நம்பிக்கை. ஆமென். முடிவை உண்டாக்கும், முடிவை உண்டாக்கும் நம்பிக்கை. எல்லாம் சொல்லுங்க, முடிவை உண்டாக்கும் நம்பிக்கை. அப்படி சொல்லுங்க, முடிவை உண்டாக்கும் நம்பிக்கை. உன் நம்பிக்கை தான் உன் பிரச்சனைக்கு முடிவை கொண்டு வர போகுது. உன் நம்பிக்கை தான் உன் போராட்டத்திற்கு முடிவை கொண்டு வர போகுது. உன் நம்பிக்கை தான் உன்னுடைய எல்லா சோதனைக்கு ஒரு முடிவை கொண்டு வர போகுது. நம்பிக்கை தான் உன்னுடைய எல்லா போராட்டத்துக்கும் ஒரு பெரிய முடிவை சீக்கிரமாய் கொண்டு வர போகுது. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாவற்றும் முடிவு உண்டு. இந்த நம்பிக்கையோடு இருக்கு. இந்த நம்பிக்கை விட்டுறாதீங்க. உங்களுடைய விசுவாசத்திற்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்லிவிட்டார். உங்க விசுவாசம் கெட்டு போகாதபடிக்கு நீங்கள் என்ன செய்யாத, வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பா, எங்க நம்பிக்கையை காப்பாற்றணும்ப்பா, எங்க நம்பிக்கைக்கு ஸ்தோத்திரம், எங்களுக்கு கொடுத்திருக்கிற விசுவாசத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம கிட்ட ஒரே ஒன்றுதான், நம்பிக்கை தான். விசுவாசம் என்று சொல்லுகிறோம், அது ஒன்றுதான் நம்ம கிட்ட இருக்குது. அதுதான் எல்லாத்துக்கும் முடிய கொண்டு வருவதும். நீ அல்ல, நான் அல்ல, மனுஷன் அல்ல, உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் அல்ல. உனக்கு முடிவை கொண்டு வர போகிறது உன் நம்பிக்கை தான். நீ எப்படி நம்புறியோ அப்படியே நடக்க போகுது. கையை தட்டுங்க, கணக்க தட்டுங்க. நீ எப்படி நம்பிக்கொண்டிருக்கிறாயோ அப்படியே ஆண்டவர் செய்வார். அப்படியே ஆகிறது, நடக்க போகுது. எப்படி நம்பிக்கொண்டிருக்கிறாயோ அப்படி நடக்கும். நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லப்படுது. ஸ்தோத்திரம். இப்போ எல்லாவற்றுக்கும் முடிவு. அந்த வசனத்திலேயே முன்னாடி வார்த்தை என்னவென்றால், நிச்சயமாகவே முடிவு.
உன் நம்பிக்கை நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று சொல்றார். நான் அந்த அதிகாரத்தை முழுசா காலையிலிருந்து பற்றி பார்க்கிறேன். அங்க என்ன பிரச்சனை இருக்குது, எதுக்கு முடிவு நானும் பற்றி பார்க்கிறேன். ஒண்ணுமே கிடையாது. என்னுடைய பிரசங்களை எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுவோம்னா, ஒரு சப்ஜெக்ட் ஆண்டு ஒரு வசனத்துக்கு பார்த்தா அங்கதான் இருக்கும். அங்க ஜம்ப் அடிக்கிறது, இங்கே ஜம்ப் அடிக்கிறது, அதெல்லாம் பெரிய பிரசங்கைகளாலாம் நம்ம பண்ணக்கூடாது. தேவன் கொடுத்த வார்த்தை என்னவோ அதே கட்ட ஜனங்களுக்கு நமக்கு வந்து சேர்ப்படி செய்யுது. நான் அந்த அதிகாரத்தை தேடுறேன். என்ன முடிவு, எதுக்கு முடிவு, சம்பந்தமே இல்லாம நடுவில் வந்துருக்குது. அந்த வசனம் படிங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. முழு வசனம் நீங்க வீட்டில் படிச்சு பாருங்க. அந்த வார்த்தைக்கும் அந்த அதிகார வசனத்துக்கு சம்மந்தம் இருக்கு. எதை முடிவு கொண்டு வர போறோம், அங்க என்ன பிரச்சனை இருக்குது, எதை முடிக்க போறாரு, எதுக்கு முடிவு அங்க வருது. ரொம்ப நான் காலையில் எழுந்து ஆண்டவர்கள் ரொம்ப நேரம் வாசிவா ஆண்டவர்களை கேட்கிறேன். நிச்சயமாகவே முடிவு. பைபிள் படிக்கும்போது பாருங்க, சரித்திரங்கள் வேற, தீர்க்க தரிசன புத்தகங்கள் வேற, சுவிசேஷங்கள் வேற. எல்லாம் ஒவ்வொரு விதமாய் நாம் படிக்க வேண்டும். சரித்திரங்களை சரித்திரமாக நாம் படிக்க வேண்டும். ஆவிக்குரிய அர்த்தங்கள் அது அப்புறமா ஆண்டவர்களை சொல்லிக் கொடுக்கணும். சரித்திரத்தை சரித்திரமாக படிக்கணும். தீர்க்க தரிசன புத்தகங்களை தீர்க்க தரிசனமாய் படிக்கணும். சுவிசேஷத்தை சுவிசேஷமாய் படிக்கணும். இப்ப தீர்க்க தரிசனம், நீதிமொழிகள் இது ஒரு தீர்க்க தரிசனம் போலதான். தீர்க்க தரிசனம் முழு பைபிள் தீர்க்க தரிசனம் தான். இங்க நீதிமொழிகள் ஒரு தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனங்களை படிக்கும்போது சம்பந்தம் இல்லாத வார்த்தைகள் நல்ல வரும். ஒருத்தருக்கு சம்பந்தமே இருக்காது. சம்பந்தம் இல்லாத வார்த்தைகள் தீர்க்க தரிசனம் அப்படிதான் வரும். அதனால சம்பந்தமே இல்லையா என்று எடுக்கக்கூடாது. நீங்க அதிகாரத்தை ஆழ்ந்து நீங்க படிக்கும் பொழுது ஆவியானவர் கனெக்ட் பண்ணி விடுவார் எல்லாவற்றையும். இந்த இடத்திலும் கூட நிச்சயமாய் முடிவு உண்டு அப்படின்னு யாருக்கு சொல்றாரு? இன்னும் பிரச்சனை இல்லை. அந்த அதிகாரத்தை நானும் பூந்து போராடின காலையில முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு நடுவில் ஒரு வசனம் வந்துச்சு. நான் சொல்றேன், அந்த 23 அதிகாரத்துல இந்த வசனம் தான் கருவான வசனமே தான், மூல வசனமே இதுதான். அந்த மூல வசனம் மொத்தம் அந்த அதிகாரத்துல 35 வசனங்கள் இருக்குது. 35 வசனத்திலும் இந்த 18ஆம் வசனம் தான் கரு. எதுக்கு முடிவு என்ன பிரச்சனை இருக்குது, யாருக்கு என்ன பிரச்சனைங்க, எதை முடிக்க போற, எதுக்கு முடிவு ஆண்டு சொல்றாரு என்று நான் படிச்சு பார்க்கிறேன். கிட்டத்தட்ட 8 பிரச்சனைகள் எனக்கு தெரிஞ்சுங்க. எத்தனை பிரச்சனை? 8 பிரச்சனை இருந்தாங்க. ஸ்தோத்திரம். என்னுடைய இதுல நீங்க படிச்சு பாருங்க, உங்களுக்கு வேற மாதிரி ஆண்டு வெளிப்படுத்தும். ஸ்தோத்திரம். நிச்சயமாய் முடிவு உண்டு. நிச்சயமாய் முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போவாது. நம்பிக்கை நமக்கு வரும் காலத்தில் செய்ய போகிற காரியம் என்னவென்றால் பெரிய முடிவு கொண்டு வரும். எந்த விஷயத்தை வெகு நாளாய் போராடி கொண்டிருக்கிறீர்கள், எந்த காரியத்தில் நீங்க வெகு நாளாய் போராடி கொண்டிருக்கிறீர்கள், எப்படி எனக்கு முடிவு வரப்போகிறது, எனக்கு எப்படி முடிவு வரப்போகிறது என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். என்னவா முடிய போகுது, என்னவா நடக்க போகுது, எனக்கு என்னதான் நடக்க போகுது, தேவன் எனக்கு என்னதான் வச்சிருக்கிறாரு, என் வாழ்க்கை எப்படிதான், என் காரியங்கள் எப்படிதான் என்று நீ கலங்கி எதை குறித்து நீ யோசித்துக் கொண்டிருக்கிறாயோ, ஆச்சரியமான ஒரு அற்புதமான ஒரு முடிவை உன் நம்பிக்கை விசுவாசம் கொண்டு வரப்போகிறது. எப்படி நடக்க போகிறது அதெல்லாம் தெரியாது. எப்படி முடிவு வரப்போகிறது அதெல்லாம் தெரியாது. உன்னுடைய நம்பிக்கை தான் பெரிய முடிவை கொண்டு வரப்போகிறது. நீ வைத்திருக்கிற நம்பிக்கை தான் உனக்கு ஒரு பெரிய முடிவை கொண்டு வரப்போகிறது. கலங்காத. ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், நிச்சயமா என்று சொல்லுகிறார். பொய் அல்ல, நிச்சயம். நிச்சயமாய் முடிவு உண்டு.
Praise the Lord. ஒரு 8 விஷயங்கள் இருக்குது. நான் ஒரு 4 விஷயமா நான் சொல்றேன். 4 பிரச்சனை இருக்குது நம்ம அதிகாரம். 4 விதமான பிரச்சனைகள். முதலாவது காரியம் 4ஆம் வசனத்துல பண பிரச்சனை இருக்குது. 4ஆம் வசனம் படிங்க. ஐஸ்வர்யமாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே. அப்படின்னா என்ன அர்த்தம்ங்க? பண பிரச்சனை இருக்குது. என்ன இருக்குறாங்க? பண பிரச்சனை இருக்குது. ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறது. இந்த கால வேளையில ஆண்டவர் இந்த 4 வார்த்தையும் 4 தீர்க்கதரிசனங்களை நாம் எழுப்புவோமாக. உன்னுடைய பண பிரச்சனை ஆண்டவர் நிச்சயமா முடிவுக்கு கொண்டு வர போகிறார். கையை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. உன்னுடைய பண பிரச்சனை, உன்னுடைய ஃபைனான்ஸ் ப்ராப்ளத்தை ஆண்டவர் நிச்சயமா ஒரு முடிவை கொண்டு வர போகிறார். நிச்சயமாய் முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கட்டும், நீங்க பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, பண தேவைகள், பண குறைவு, இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறார். என் மேல வச்சிருக்கிற உன் நம்பிக்கையை நான் கெடுக்க மாட்டேன். என் மேல வச்சிருக்கிற உன் நம்பிக்கையை வீணாய் போக நான் விட மாட்டேன். என் மேல வச்சிருக்கிற உன் நம்பிக்கை, என்னை நம்பி இருக்கிறபடியா நான் உன்னை கனப்படுத்துவேன், நான் உதவி செய்வேன் என்று ஆண்டவர் பேசுகிறார். ஆனால் பிரச்சனை நிச்சயமாய் முடிவு உண்டு. எப்படி வரும், ஏது வரும், யார் கொடுப்பா அதெல்லாம் எனக்கு தெரியாது. மனுஷன் கொடுக்க போறது இல்லை, உன் நம்பிக்கை உனக்கு கொடுக்க போகுது. உன் பக்கத்துல இருக்கிற உனக்கு கொடுக்க போறது இல்லை, உன் நம்பிக்கை உனக்கு கொடுக்க போகுது. நீ எதிர்பார்க்கிறவர்கள் உனக்கு கொடுக்க போகிறது இல்லை, உன் நம்பிக்கை உனக்கு கொடுக்க போகிறது. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் நம்முடைய நம்பிக்கையை வைத்து பெரிய காரியத்தை வரும் நாட்கள் செய்ய போகிறார். கையை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. உங்க விசுவாசத்தை வைத்து தேவன் வல்லமையாய் கிரியை செய்ய போகிறார். உன் நம்பிக்கை வைத்து தேவன் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். தைரியமா போங்க. உங்களுக்குள்ளே ஒரு ஏதோ ஒரு எப்படி சொல்றது, உங்களுக்குள்ள ஏதோ ஒரு வெளியேற பெற்ற ஒரு காரியத்தை கடவுள் உங்களுக்குள்ள பார்த்துட்டு இருக்கார். அது என்ன தெரியுமா? அவன் மேல வச்சிருக்க நம்பிக்கையை அவர் சொல்றாரு. உன் நம்பிக்கையை நான் பார்த்திருக்கிறேன், உன் விசுவாசத்தை நான் பார்த்திருக்கிறேன், என்னை எவ்வளவு நம்பி இருக்கிறேன், என் மேல எவ்வளவு பார்த்திருக்கிறேன், அதனால் நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். அல்லேலூயா. இரண்டாவது பிரச்சனை என்னங்க? அந்த அதிகாரத்துல இரண்டாவது பிரச்சனைன்னா அடுத்த வசனத்தை படிக்கும்போது அடுத்தது என்னமா பொருள் தேவை பிரச்சனை. 5வது வசனம் படிங்க. இல்லாமல் போகும் பொருட்கள் மேல் கண்களை பறக்க விடுவானே. போதும். அப்ப அங்க என்ன பிரச்சனை? பொருள் இல்லை என்ற பிரச்சனை. இரண்டாவது முதல் பிரச்சனை என்ன? பண பிரச்சனை. இந்த அதிகாரி சாதாரண பிரச்சனை ஆகும்போது ஒரு பிரச்சனை கண்ணு தெரியுமா? எதை முடிக்க போறாரு, எதுக்கு முடிவு வரப்போகுது, இங்க யார் என்ன சொல்லியிருக்கிறாங்க என்று தேடி 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 நான் பார்த்தேன். எதுக்கு வெளிப்படுத்தின நான் உங்களுக்கு சொல்றேன். ரெண்டாவது என்னன்னா, இல்லாத பொருள், ஒரு பொருள் தேவை இருக்கிறாங்க. என்ன தேவை இருக்காங்க? ஒரு பொருள் தேவையா இருக்கு வீட்டுக்கு. ஸ்தோத்திரம். நீங்க ஆண்டவர் பேசுறாரு. நீ வெகு நாளா வீட்டுக்கு இது தேவை, சில பொருளுக்காக, சில காரியத்துக்காக வீட்டுக்கு இது தேவை என்று நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் அதை செய்ய போறார். உன் பொருள் தேவையை ஆண்டவர் செய்ய போகிறார். நிச்சயமாகவே அதுக்கு ஒரு முடிவை கொண்டு வர போகிறார். உன் நம்பிக்கை வீண் போவதில்லை. எனக்கு இது இருந்தா நல்லா இருக்குமே, என் வீட்டுல இது இல்லையே, இது எனக்கு இருந்தா நல்லா இருக்குமே, இதுக்காக நான் பிரயாசப்படுறேனே, இதுக்காக நான் ஜெபம் பண்றேனே, இதை எப்படியாவது வாங்கணும், இது எப்படியாவது எனக்கு வேணும் என்று எதையாவது குறித்து நீங்கள் தேவனிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இந்த காரியம் எனக்கு தேவை என்று நீ எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் என்றைக்கு பேசுகிறார்? நிச்சயமாக நான் செய்ய போகிறேன்.
அது எப்படி வரும் தெரியாது. உங்க நம்பிக்கையினால அந்த பொருளை நீங்க சீக்கிரமாக வாங்க போகிறீங்க. நீங்க உங்க நம்பிக்கையினால அந்த பொருள் உங்க வீட்டுக்கு வரப்போகுது. அல்லேலூயா. ஒரு நிமிஷம் கண்களை மேல உயர்த்தி கண்களை மூடுங்க, விசுவாசிங்க, நம்புங்க. ஆமென். இயேசுவின் நாமத்தினால நான் பணத்தையும் மனுஷன் நம்பல. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆம், எனக்கு ஒரு தேவை இருக்கிறது. நான் இதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த பொருளுக்காக, இந்த காரியத்திற்காக, இந்த விஷயத்திற்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். நீர் அறிவீர் ஆண்டவரே. உனக்கு தெரியும் அப்பா. ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். நிச்சயமாக அந்த காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார், வர பண்ண போகிறார். எல்லா சத்தமா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மூணாவது பிரச்சனை என்ன? எதை ஒரு முடிவு உண்டு எதை வச்சு சொல்றாரு? மூன்றாவது பிரச்சனை என்ன என்று பார்க்கும்போது, மூணாவது பிரச்சனை உங்களை சுத்தி இருக்கிற மனுஷன் பிரச்சனை. என்ன பிரச்சனை? சொல்லுங்க. எல்லாம் வாயால பேசுதுங்க, வாயில தான் பேசுறாங்க, எல்லாமே எனக்கு கெடுதல் தான் செய்யறாங்க. யார நம்புறதுன்னு தெரியல. வெண்ண மாதிரி பேசுறாங்க, தேன் மாதிரி பேசுறாங்க. ஆனால் இருதயமோ எனக்கு விரோதமாய் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கலங்கி நீ திகைத்துக் கொண்டிருக்கிறாயா? இதற்கும் ஆண்டவர் வார்த்தை சொல்றார். இதுக்கும் ஒரு முடிவு ஆண்டு வச்சிருக்கிறார். உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் உன்னை வஞ்சகமாய் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்களா? உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் உன்னை ஏமாற்றணும் என்று ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்களா? நீங்க ஆண்டவர் பேசுறார். இதுக்கு நான் முடிவு வச்சிருக்கிறேன், கலங்காது என்று சொல்றேன். நிச்சயமாய் முடிவு உண்டு. ரொம்ப நாள் உன்னை ஏமாற்ற முடியாது. ரொம்ப நாள் உன்னை ஃபுட்பால் ஆட முடியாது. ரொம்ப நாள் உன்னை கீழே போட்டு மேய்க்க நான் விட மாட்டேன். நிச்சயமா இதுக்கு ஒரு முடிவை ஆண்டு கொண்டு வர போறாரு. படிங்க அந்த வசனம் படிங்க. என்ன வசனம் தெரியுமா? 7ஆம் வசனம் படிங்க. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். குசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோட சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோட இராது. குசியும் குடியும் என்று அவன் சொல்லுவானா வாயில? அவன் இருதயமே உன்னோட இராது. இன்னைக்கு இப்படிதாங்க மனுஷங்க நம்ம சுத்தி இருக்கிறாங்க. நமக்கு தெரியுதுல்ல, சும்மா என் வாய்தான் பேசுறாங்க அப்படின்னு தெரியுது. வஞ்சனையாய் உன்னை தந்திரமாய் கெடுக்கணும் என்று உன்னை சுற்றி இருக்கிறார்களா மனுஷர்கள்? நீ கலங்கி கொண்டிருக்கிறாயா? எப்பா இவங்ககிட்ட நீ எப்போ விடுதலை, இவங்ககிட்ட நான் எப்படி தப்பிக்க போறேன் என்று கலங்கி கொண்டிருக்கிறாயா? இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறார். நிச்சயமா நான் ஒரு முடிவை உண்டாக்குவேன். நிச்சயமா நான் தப்பிக்க வைப்பேன். இவங்க யாரா? இவங்க வன்கண் உள்ள மனுஷங்க. எத்தனை வசனம் அது? 6ஆம் வசனத்துல அவங்க யாரா? அவங்க படிங்க. வன்கண்ணுடைய ஆகாரத்தை பசியாது. வன்கண் உடையவர்கள். நீ நல்லா இருந்தா அவன் கண்ணு பொறுக்காது. எப்ப பார்த்தாலும் நம்ம மேல பொறாம கண்ணு, எப்ப பார்த்தாலும் நம்ம கெடுக்கிற கண்ணு, எப்ப பார்த்தாலும் நம்ம முன்னேற கூடாது என்று பார்த்து கொண்டே இருக்கிற கண்ணு. இப்படி ஒரு ஜனங்கள் மத்தியிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே. வாயால பேசுறாங்க, ஆனா பயங்கரமான வேலைகளை செய்யறாங்க. வாயால பேசுறாங்க, ஆனா என்னை குறி தள்ள பாக்குறாங்க. வாயால பேசுறாங்க, ஆனா என் குடும்பத்தை கெடுக்க பாக்குறாங்க. வாயால நல்லா பேசுறாங்க, ஆனா எனக்கு பண்றதெல்லாம் விரோதங்கள் தான் என்று கலங்கி கொண்டிருக்கிறாயா தேவ பிள்ளையே? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாய் இவர்கள் கையிலிருந்து உனக்கு ஒரு விடுதலை, ஒரு முடிவை உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் பேசுகிறார். இவைகளுக்கும் ஒரு முடிவு உண்டு. வன்கண் பொறாமை உனக்கு தீங்கு செய்த மனுஷனுக்கும் நான் ஒரு முடிவை வைக்கிறேன். நிச்சயமாய் முடிவு என்று ஆண்டவர் பேசுகிறார். அதற்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இவங்க யாரா? இவங்க அசட்டை பண்றவங்க. இவங்க யாரு? இவங்க
9ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது அவங்க யார் அவர்கள்? அசட்டை பண்றாங்க. உங்க பேச்செல்லாம் மதிக்காதவங்க, என்ன மதிக்கவே மாட்டாங்க, பேச்சு கேட்கறதே கிடையாது என்று நினைக்கிறீங்களா? நீங்க கவலைப்படாதீங்க. யாரை குறித்து நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க? அவங்களை குறித்து இவங்களை குறித்து நீங்க கவலைப்பட்டு வேதனைப்படுகிறீங்க. தேவன் அறிவார். என் பேச்சுக்கு மரியாதையா இல்ல, உன் பேச்ச மதிக்கிறது இல்ல, முன்ன ஒரு ஆளா மதிக்கிறது இல்ல என்று கலங்குகிறாயா? ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாய் முடிவு உண்டு இவைகள் எல்லாவற்றுக்கும். நிச்சயமாய் முடிவுண்டு. இந்த பிரச்சனைக்கு முடிவுண்டு. உன்னை சுற்றி இருக்கிற வஞ்சனையான மனுஷர்கள், உன்னை சுற்றி இருக்கிற வன்கண் ஆவிகள், உன்னை சுற்றி இருக்கிற உன்னை அசட்டை பண்ணி உன்னை மதிக்காமல் உன்னை கீழா எண்ணுகிற மனுஷனிடத்திலும் உனக்கு ஒரு முடிவை ஆண்டவர் வச்சிருக்கிறேன் என்று பேசுகிறார். எவ்வளவு காலம் நான் போராடுறது, எவ்வளவு காலம் இவங்க மத்தியில் நான் வாழ்றது, எவ்வளவு காலம் இவங்க கிட்ட நான் இருக்கிறது, எவ்வளவு காலம் தான் இந்த பிரச்சனை, எவ்வளவு காலம் தான் இவங்க கிட்ட நான் போராடுறது என்று கலங்குகிறாயா? முடிவு உண்டு என்று ஆண்டவர் பேசுகிறார். உனக்கு முடிவு உண்டு, கலங்காதே, கலங்காதே என்று ஆண்டவர் பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த 4வது பிரச்சனை. எத்தனை பிரச்சனை பார்த்தோம்? நம்ம 3 பிரச்சனை பார்த்தாச்சு. நிச்சயமாய் முடிவு உண்டு. நடுவுல கொண்டு வந்து வச்சாரு வசனம். நடுவுல அந்த வசனத்தை நல்லா நீங்க படிச்சீங்களா? என்னென்ன பிரச்சனை அந்த அதிகாரத்துல மொத்தம் முன்னாடி உண்டு. எதுக்கு முடிவு என்று ஆட வச்சிருக்கிறார்? என்ன பிரச்சனை? ஏதோ ஒரு பிரச்சனை அங்கு இருப்பதனால்தான் முடிவு உண்டு என்று ஆண்டவர் பேசுகிறார். இன்னைக்கு கூட ஆண்டவர் பேசுறார். நிச்சயமாய் முடிவு என்று ஆண்டவர் பேசுகிறார் என்றால் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு காரியம் பின்தொடர்ந்து கொண்டு வருகிறது. ஏதோ ஒன்றிலே நீ தவித்துக் கொண்டிருக்கிறார். ஏதோ ஒன்றிலே நீ சிக்கிக் கொண்டிருக்கிறார். ஏதோ ஒன்றிலே நீ கலங்கிக் கொண்டிருக்கிறார். ஏதோ ஒன்றிலே நீ வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். அதனாலதான் இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறார், நிச்சயமாகவே உனக்கு முடிவு உண்டு. தேவன் பேசுவார் என்றால் தெளிவா இருக்கும், சரியா இருக்கும். இல்லையா? சொல்லுங்க. 4வது பிரச்சனை என்ன பிரச்சனை? எதற்கு முடிவு வரும் என்று அவர் சொல்றாரு? நிச்சயமா முடிவு உண்டு என்று எதை சொல்றாரு என்றால் 13-14 வசனம் படிக்கும் போது பிள்ளைங்க பிரச்சனை. என்ன பிரச்சனைங்க? பிள்ளைகளுடைய பிரச்சனை. 13-14 சீக்கிரம் படிங்க. பிள்ளையை தண்டியாமல் விடாது, அவனை பிரமினால் அடித்தால் சாகான். நீ பிரமினால் அவனை அடிக்கிறதினால் ஆதலத்துக்கு அவன் ஆத்துமாவை தப்புவிப்பாயே. இங்க பிள்ளைய என்ன செய்யக்கூடாதா? என்ன செய்யணுமா? அடிக்கணும். அப்ப அடிக்கணும்னா அவன் என்ன ஆகுறாங்க? ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அவனை தண்டிங்க என்று சொல்றாங்க. அப்ப அவங்க என்ன இருக்குதுங்க? ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. எல்லா குடும்பங்களிலும் பிள்ளைகளை குறித்து பிரச்சனை உண்டு. நிச்சயமா முடிவு உண்டு. பிள்ளைகளை குறித்து ஏதாவது நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? பிள்ளைகளை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறீங்களா? பிள்ளைகளை குறித்து என்ன இது என்னவா முடியும்? என் பிள்ளை எப்படிதான் வரப்போறான்? என் பிள்ளை எப்படிதான்? என் பிள்ளை எதிர்காலம் எப்படிதான்? என் பிள்ளை படிப்புதான் எப்படி? என் பிள்ளை வாழ்க்கைதான் எப்படி? என் பிள்ளை நான் எப்படி வளர்க்க போறேன்? என் பிள்ளைக்கு எப்படி நான் கரை சேர்க்க போறேன் என்று கலங்கி கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் அதற்கு ஒரு நல்ல முடிவு வச்சிருக்கிறார். கையை தட்ட, கரங்களை தட்ட. தேவன் நல்ல முடிவை உன் பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிறார். நிச்சயமாய் முடிவு உண்டு. என் பிள்ளை இப்படியே போதே எப்படி? என் பிள்ளை இப்படியே இருந்தா எப்படி? என் பிள்ளை இப்படியே வழி தப்பி போய் கொண்டே இருக்கிறானே எப்படி? அவனுடைய வாழ்க்கை தான் என்ன? அவனுடைய நிலவரம் தான் என்ன என்று கலங்கிக் கொண்டிருக்கிற தாய் தகப்பன்மாரே, இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறார். உன் பிள்ளைக்கும் ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு முடிவு வச்சிருக்கிறார். சீக்கிரத்தில் அது நல்ல முடிவாக இருக்கும். கரங்களை மேல உயர்த்துங்க. ஒரு நிமிஷம். பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற பெற்றோர்களே, பிள்ளைகளை குறித்து கலங்கி கொண்டிருக்கிற பெற்றோர்களே, மகளுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற பெற்றோர்களே, இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறார். உங்க நம்பிக்கை, உங்க விசுவாசம் உங்க பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஒரு பிளஸிங்கை கொண்டு வர போகிறது. உங்க நம்பிக்கை உங்க பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு பெரிய மேன்மையான இடத்தில் வைக்க போகிறார். உங்க பிள்ளைகளை
அதுக்கு நல்ல முடிவு கடவுள் இருக்குதான். நாம தான் கலைஞர் கொண்டிருக்கிறேன், நாம தான் பயப்படுகிறோம், நாம தான் யோசிக்கிறோம். ஆனா ஆண்டவர் பேசுறார். அதுக்கும் ஒரு முடிவு நான் வச்சுக்கிறேன், கவலைப்படாத. அதுக்கும் ஒரு டைம் வச்சிருக்கிறேன், அதற்கும் ஒரு நாள் வச்சிருக்கிறேன், அதுக்கும் நான் ஒரு சமயம் வச்சிருக்கிறேன். ஓடுறான் 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 ஓடுறான், எங்க ஓடுறான்? உங்களுடைய பிள்ளைகள் பெட்ரோல் கட்டுப்பாடு இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஓடுறான் ஓடுறான் ஓடுறான். என் பிள்ளைய காப்பாத்துப்பா ஏசப்பா, என் பிள்ளைகளை காப்பாத்துப்பா. இந்த இருதயத்துக்குள்ள சத்தம் எல்லாம் இயேசுவுக்கு தெரியும். கண்ணீர் இயேசுவுக்கு தெரியும், உன் வேதனை இயேசுவுக்கு தெரியும், விண்ணப்பம் இயேசுவுக்கு தெரியும். இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு நல்ல வாக்கு கொடுக்கிறார், ஒரு வார்த்தை கொடுக்கிறார். என்ன தெரியுமா? உன் நம்பிக்கை வீண் போவாது. ஒரு நாள் என் பிள்ளைக்கு நல்லது நடக்கும். ஒரு நாள் என் பிள்ளை திரும்பி வருவான். ஒரு நாள் என் பிள்ளை என் கை கிட்ட வருவான். இப்படி நம்பி இருக்கிறீங்களா? இந்த நம்பிக்கையை விட்டுறாதீங்க. இந்த நம்பிக்கை அப்படி நடக்கும் போது கையை தட்டு, கரங்களை தட்டு. இப்படி நம்பி இருக்கிற இது அப்படியே நடக்கும் போது உங்க வாழ்க்கையில நடக்கும் போது எத்தனை பிரச்சனை சொன்னேன் நானு? 4 பிரச்சனை. அதுக்கப்புறம் இன்னும் 4 கூட இருக்கு. பெட்ரோல் இருக்கு, அதுக்கப்புறம் நீ விற்க கூடாது, நீ வாங்கணும். இருக்கு. நீ விற்கிறதா பிரச்சனை. வித்தலாமா வித்தலாமா? படிக்காத வருஷம் படிக்காத வருஷம் முடியும். சீக்கிரம் 23 வருஷம் படிங்க. சத்தியத்தை வாங்கு, அதை விற்காது. அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. எல்லாம் வாங்கணுமா? விற்க கூடாதா? வீட்டுக்கு வந்த ஒரு பொருள் வெளியே போக கூடாது. வீட்டுக்கு வாங்கின ஒரு பொருள் விற்க கூடாது. எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணுமா? வாங்கணும். விற்காதே. வித்தணும் 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 வித்தணும். இது கூட செய்யக்கூடாது. அப்புறம் ஸ்தோத்திரம். அடுத்த ஒரு காரியம் நான் முடிக்கிறேன். அடுத்த ஒரு காரியம், குடிகாரன் வீட்டு பிரச்சனை. எங்க இருந்து படிக்கிறோம்? நம்ம 20 வருஷத்துல படிக்கிறாங்க. குடிகாரன் யாரை பத்தி எழுதிருக்காங்க? சாராயம் பிரச்சனை. ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிற வார்த்தை, இவைகளுக்கு ஒரு முடிவு உண்டு. வித்துன்னு ஏதாவது பாக்குறீங்களா? விற்க கூடாது. அது விற்காமலே ஆண்டவர் வழி திறப்பார். அதுக்கு ஒரு முடிவு உண்டு. குடி பழக்கத்திலிருந்து என் குடும்பத்தார், என் கணவன், என் குடும்பத்தில் ஒரு விடுதலை வேணும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களா? அதுக்கும் ஒரு முடிவு உண்டு. ஆண்டவர் பேசுறார். நிச்சயமாய் முடிவு உண்டு. இப்படியா நிச்சயமாய் முடிவு உண்டு. எல்லா பிரச்சனைக்கும் முடிவு. இன்னைக்கு 4 விதமான பிரச்சனைகளை பார்க்கிறோம். கடைசி காலம் சொல்லி முடிக்க போறோம். எப்படி ஆண்டவர் முடிவை உண்டாகும்? கடைசி பாயிண்ட், பண பிரச்சனையை பார்த்துட்டோம், பொருள் தேவை பிரச்சனையை பார்த்துட்டோம், அப்புறம் மனுஷனை குறித்து பிரச்சனையை பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் பிள்ளைகளை குறித்து பிரச்சனை. இதெல்லாம் பல பிரச்சனை நம்ம சுற்றி இருக்குது. இது எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் எப்படி முடிவு உண்டாக்குறாரு? எப்படி முடிவு உண்டாக்குறாரு என்று பார்க்கும் பொழுது, எபிரேயர்ல பவுல் ஒரு வார்த்தை எழுதுகிறார். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் எடுக்கும் பொழுது, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிக்கும் பொழுது, அங்கு பவுல் ஒரு வார்த்தை எழுதுகிறார். எல்லா வாதத்திற்கும் அங்கு முடிவு
என்ற ஒரு வார்த்தை பவுல் எழுதுகிறார். சீக்கிரம் படிங்க. மனுஷர் தங்களிலும் ஆ. பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள். ஆ. உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே ஆ. சகல விவாதத்திற்கும் முடிவு. எல்லாவற்றுக்கும் முடிவு ஆண்டவர் உண்டாக்குறார். உங்க பிரச்சனை என்ன? அதுக்கு ஒரு முடிவு. உன் நிலவரம் என்ன? அதுக்கு ஒரு முடிவு. உன் கஷ்டம் என்ன? அதுக்கு ஒரு முடிவு. முடிவு உண்டுதான். ஆனா எப்படி ஆண்டவர் இந்த முடிவை கொண்டு வருகிறார்? கடவுள் எப்படி நம்முடைய பிரச்சனைக்கு முடிவை கொண்டு வருகிறார் என்றால் ஒரே வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். ஆணை இடுதலே எல்லா விவாதத்திற்கும் முடிவு. ஆணை இடுதலே எல்லா விவாதத்திற்கும் படிச்சு பாத்தீங்களா? படிக்கலாம், சீக்கிரம் படிங்க. மனுஷர் தங்களிலும் ஆ. பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள். ஆ. உறுதி பண்ணும்படிக்கு ஆ. ஆணையிடுதலே ஆ. சகல விவாதத்திற்கும் முடிவு. ஆணை இடுதலே சகல பிரச்சனைக்கும் முடிவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகல பிரச்சனைக்கும் முடிவு. கடவுள் எப்படி முடிவு கொண்டு வர தெரியுமா? ஆணை மூலமாய் முடிவை கொண்டு. ஆணை என்றால் வாக்குத்தத்தம். ஆணை என்றால் சொல்லுங்க, சொல்லுங்க, அதான் சொல்லுங்க. ஆணை என்றால் என்ன? வாக்குத்தத்தம். அந்த அதிகாரம் மேல வசனத்தை படிக்கும் பொழுது தேவன் தன் மேல ஆணையிடுறார். ஆபிரகாம் பிரச்சனை என்ன? அவனுடைய சந்ததி பிரச்சனை. அவன் எல்லாருடைய பிரச்சனைக்கும் ஆண்டவர் ஒரு முடிவை உண்டாக்குறார். எப்படி? ஆணையின் மூலமாய். ஆணை என்றால் பிராமிஸ். எப்படி முடிவு? வாக்கு தத்தத்தின் மூலமாய் முடிவை கொண்டு வருகிறார். ஸ்தோத்திரம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே மேல 2 வருஷம் மேல படிக்கிறோம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடி அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். தன் மீது தேவன் ஆணையிட்டார். அடுத்த வருஷம் படிக்கும்போது சீக்கிரம் படிக்க. மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேர் ஆணையிடுவார்கள். உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலை சகல விவாதத்துக்கு முடிவு. இங்கு ஆணைதான் எல்லாவற்றுக்கும் முடிவு. இதான் வார்த்தை. ஆணைதான் எல்லாவற்றுக்கும் முடிவு. ஆணை என்றால் ப்ராமிஸ். ஆணை என்றால் வாக்குத்தத்தம். இப்போ ஒரு பிரச்சனைக்காக இப்போ ஒரு பிரச்சனைக்காக ஃபார் எக்ஸாம்பிள் ராஜேந்திர ஒரு பிரச்சனைக்காக ஜாம் பண்ணிட்டு இருக்கிறார். ஒரு பிரச்சனைக்காக ஜாம் பண்ணிட்டு வெகு நாளா ஜாம் பண்ணிட்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த பிரச்சனை அப்படின்னு நம்ம ஜாம் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி ஆண்டவர் அதை முடிவு கொண்டு வராரு? நல்லா கவனிங்க. எப்படி அதை முடிவு கொண்டு வராரு என்றால் அவர் தனிப்பட்ட ஜெபத்திலாவது இல்லை என்றால் சர்ச்சை பிரசங்கத்திலாவது தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் என்றால் அந்த பிரச்சனை அதோடு முடிவு என்றார். கையை தட்டு, வாக்குத்தத்தத்தின் மூலமாய் உன் பிரச்சனை முடிவு கொண்டு வர ஆண்டவர். வாக்குத்தத்தத்தை கொடுத்து உன் பிரச்சனையை சால்வ் பண்ற ஆண்டவர். வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா உன் பிரச்சனை சால்வ் பண்ணிட்டாங்க. அதான் விட்டு அவ்வளவுதான். மறுபடியும் அதை ஓடக்கூடாது. மறுபடியும் அதுக்காக ஜெபிக்க தேவையில்லை. ஒரு விஷயத்துக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். உபவாச ஜெபம், தனிப்பட்ட ஜெபம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க. ஒருவேளை வீட்டில் ஜெபிக்கும் போது உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுக்கிறார்னா உன் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு என்று அர்த்தம். சர்ச்சைக்கு வரும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை பேசுகிறார். ஏதோ ஒரு வார்த்தையினால உன்னை டச் பண்றாரு, உன்னோடு பேசுகிறார் என்றால் அந்த பிரச்சனைக்கு முடிவு வந்தாயிற்று. கையை தட்டு, முடிவு வந்தாயிற்று என்று அர்த்தம். பிரச்சனை முடிவு கொண்டு வராங்க. நிச்சயமாய் முடிவு உண்டு. இந்த நாளிலும் கூட உங்களுடைய அநேகருடைய பிரச்சனையை ஆண்டவர் இன்றைக்கு முடிவை கொண்டு வராது. கரங்களை மேல உயர்த்த. இன்றைக்கு முடிவு இந்த வார்த்தை மூலமா, இந்த பிரசங்கத்தின் மூலமா, இந்த ஞாயிற்றுக்கிழமை மூலமா உன் பிரச்சனை இதோடு கூட ஆண்டவர் முடிக்கிறார். இந்த வார்த்தை மூலமாய் முடிக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் ஆணை கொடுக்கிறார். இன்றைக்கு முடிவு உண்டாகிறது. இனிமே இதை பத்தி கவலைப்படாத. இனிமே இதை பத்தி பேசாத. இனிமே இதை பத்தி யோசிக்காத. இனிமே அதை பத்தி நீ கலங்காத. இனிமே அதை பத்தி நீ பயப்படாத. இன்றைக்கு ஆண்டவர் அவைகளுக்கு முடிவை உண்டாக்குறார். இன்றைக்கு முடிவு உண்டாயிற்று. கையை தட்டு. ஸ்தோத்திரம். இன்றைக்கு முடிவு உண்டாயிற்று. நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போவதில்லை என்று இன்றைக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நம்பிக்கை வீண் போகல. இவ்வளவு காலம் நீ நம்பி வந்த
இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், இன்னையோடு கூட அந்த பிரச்சனை நான் முடிக்கிறேன், இன்னையோடு கூட உன் துக்கத்தை முடிக்கிறேன், நான் இன்னையோடு கூட அந்த போராட்டத்தை நான் முடிக்கிறேன். இன்றைக்கு எனக்கு முடிவு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். கையை மேல உயர்த்துங்க. இன்றைக்கு முடிவு தந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னுடைய ஜெபத்திற்கு நீ முடிவு தந்தி, அந்த காரியத்துக்கு முடிவு தந்தீர் ஆண்டவரே. என் நம்பிக்கையை கனப்படுத்தினீர், என் விசுவாசத்தை கனப்படுத்தினீர் ஆண்டவரே. ஹalleluya. கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் வாயை திறந்து ஆமென் ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலோ சிலுவையின் நிழல் கொண்டு, செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலோ சிலுவையின்